தாவேக தலைவர் விஜயை சந்தித்து பேசியதை உறுதிப்படுத்தியிருப்பதன் மூலம் பிரவீன் சக்கரவர்த்தியின் பெயர் மீண்டும் தமிழக அரசியல் களத்தில் அடிபட ஆரம்பித்துள்ளது. யார் இவர்? பார்க்கலாம். அகில இந்திய காங்கிரசின் அறிவுஜீவி முகங்களில் ஒருவராகவும் ராகுல் காந்தியின் நெருக்கமான வட்டத்தில் ஒருவராகவும் அறிமுகமானவர் பிரவீன் சக்கரவர்த்தி. தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர். சென்னையில் பிறந்தவர் என்றாலும் தமிழ்நாட்டுக்கு வெளியிலேயே பிரவீன் சக்கரவர்த்தி உருவெடுத்தார். பிட்ஸ் பிலானியில் பொறியியல் முடித்த இவர் தொடர்ந்து பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தின் வாட்டன் ஸ்கூலில் MBA பட்டம் பெற்றவர். IBM, மைக்ரோசாப்ட் நிறுவனங்களிலும் பணியாற்றிய பிரவீன் சக்கரவர்த்தி 2009 மன்மோகன் சிங் அரசின் விசேஷ திட்டங்களில் பங்கேற்ற போது கவனம் பெற்றார். பிரவீன் சக்கரவர்த்தியின் பொருளாதார அறிவும் தரவு அறிவியலில் அவருக்குள்ள நிபுணத்துவமும் காங்கிரசின் கொள்கை வகுப்பாளர்களோடும் முன்னணி தலைவர்களோடும் நெருக்கத்தை உண்டாக்கியது. தொடர்ந்து பிரவீன் சக்கரவர்த்தி 2017 ராகுல் காந்தியால் காங்கிரசுக்குள் கொண்டு வரப்பட்டார். தற்போது காங்கிரசின் தரவு பகுப்பாய்வு துறைக்கும் தொழில் வல்லுநர்கள் அணிக்கும் தலைமை வகிப்பதோடு காங்கிரசின் கொள்கை வகுப்பிலும் தேர்தல் வியூக வகுப்பிலும் பங்கெடுத்து வருகிறார். பிரவீன் சக்கரவர்த்தி நல்ல கட்டுரையாளரும் கூட. தி ஹிந்து ஆங்கில நாளிதழ் உள்ளிட்ட பல பத்திரிகைகளிலும் எழுதி வருகிறார். திமுக மீது கசப்பு பார்வை கொண்டவர் பிரவீன் சக்கரவர்த்தி என்று சொல்லப்படுவது உண்டு. PTR பழனிவேல் தியாகராஜனுக்கும் திமுக தலைமைக்கும் இடையே பிணக்கு ஏற்பட்ட பின்புலத்தில் இருந்தவர் என்ற பேச்சும் உண்டு. அதேபோல நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் போட்டியிட விரும்பிய பிரவீன் சக்கரவர்த்திக்கு வாய்ப்பு வழங்க திமுக விரும்பவில்லை என்றும் ஒரு பேச்சு உண்டு. ஆட்சியில் பங்கு கேட்க வேண்டும் என்ற குரல்களில் பிரவீன் சக்கரவர்த்தியும் ஒன்று. இத்தகைய சூழலில் தாவேகாவுடன் கூட்டணி அமைக்கலாம் என்று காங்கிரசுக்குள் ஒரு தரப்பு முயன்று வருவதாக சமீப காலமாகவே பேச்சுகள் இருந்து வந்தன. திமுக தலைமை இதை அறிந்து அதிருப்தி அடைந்ததாகவும் 2இல் ஒரு முடிவை எடுக்கும்படி காங்கிரசுக்கு செய்தி அனுப்பியதாகவும் கூட பேச்சுகள் அடிபட்டன. இதை அடுத்தே திமுக தலைமையை சமாதானப்படுத்தும் வகையில் கூட்டணி விஷயத்தை உறுதி செய்து தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் பேட்டி அளித்தனர். தவிர திமுகவுடன் தொகுதி உடன்பாடு பேச்சு நடத்தவும் காங்கிரஸ் சார்பில் குழு அமைக்கப்பட்டது. தாவேகாவுடன் நெருக்கம் காட்டுவதன் மூலம் திமுகவிடம் அதிகமான தொகுதிகளை கேட்டு பெற காங்கிரஸ் திட்டமிடுகிறதா எனும் கேள்வியும் கூட எழுந்தது. இத்தகைய பின்னணியில் விஜயுடன் பேசியதாக கூறியிருக்கிறார் பிரவீன் சக்கரவர்த்தி. கூட்டணி தொடர்பாக பேசினேன் என்று அவர் சொல்லாவிட்டாலும் கூட திரைமறைவில் தாவேகாவுடன் காங்கிரஸ் பேசிக் கொண்டிருப்பதை பிரவீன் சக்கரவர்த்தியின் சந்திப்பு உறுதிப்படுத்துகிறது என்பதே உண்மை. காங்கிரஸ் வியூக வகுப்பாளர்களில் ஒருவரும் ராகுல் காந்தியுடன் நெருக்கமாக இருப்பவருமான பிரவீன் சக்கரவர்த்தி தாவேக தலைவர் விஜயை சந்தித்துள்ளார். தாவேகவுடன் கூட்டணிக்கு செல்லலாம் என்று காங்கிரசுக்குள் ஒரு தரப்பு பேசி வருவதாக தகவல் வெளியான சூழலில் பிரவீன் சக்கரவர்த்தி விஜய் இடையேயான சந்திப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. மேலும் ஒருபுறம் திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பேரம் நடத்த ஐவர் குழு அமைக்கப்பட்ட நிலையில் மறுபுறம் தாவேகவுடனும் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்துகிறதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. சமீப காலமாகவே தாவேகாவுடன் காங்கிரசில் ஒரு தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதான பேச்சு நிலவி வந்தது. திமுகவில் இது சங்கட அலைகளை உண்டாக்கிய நிலையில்தான் திமுகவுடனான கூட்டணியை உறுதி செய்து காங்கிரஸ் தலைவர்கள் பேசினர். தொடர்ந்து திமுகவுடன் தொகுதி பங்கீடு நடத்தவும் ஒரு குழுவை காங்கிரஸ் அமைத்தது. மரியாதை நிமித்தமாக இந்த குழுவினர் முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலினை சந்தித்து உரையாடவும் செய்தனர். இதன் ஊடாகத்தான் விஜயை சந்தித்திருக்கிறார் பிரவீன் சக்கரவர்த்தி. இதனால் ஒரே நேரத்தில் திமுக தாவேகாவுடனும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறதா எனும் கேள்வியும் காங்கிரஸ் என்ன எண்ணத்தில் இருக்கிறது என்ற கேள்வியும் உருவாகியுள்ளன.